வணக்கம் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே. ஒவ்வொரு நாளும் உலகமெங்கும் உயர் தமிழை பரப்பி வரும் இந்த மக்கள் தொலைக்காட்சி மூலமாக தமிழ் அமிழ்து என்கின்ற அரியதொரு தளத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன், பெருமை அடைகிறேன். நாம் திருக்குறளை மையமாக வைத்து தமிழ் படித்துக் கொண்டிருக்கிறோம், பருகி கொண்டிருக்கிறோம், பயின்று கொண்டிருக்கிறோம். அதிலே இன்றைக்கு நாம் பொறையுடைமை அதிகாரம், அதாவது 16வது அதிகாரத்துல 7வது குறளிலே இருக்கிறோம். 157வது திருக்குறள் படிப்போமா? திறன் அல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அரண் அல்ல செய்யாமை நன்று. ரொம்ப சுவாரஸ்யமான குறள்ங்க. திறன் அல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அரண் அல்ல செய்யாமை நன்று. அதாவது நமக்கு செய்யத்தகாத தீங்க பிறர் செய்தாலும் பதிலுக்கு நம்மளும் செஞ்சோன்னு வைங்க, அவர் துன்பப்படுவாரே என்று வருந்தி அந்த அறம் அல்லாதவற்றை அவர்களுக்கு செய்யாது இருப்பது அதுதான் நல்லது அப்படிங்கிறார். இதுல விதவிதமான பொருள் இருக்கு. உரையாசிரியர்கள் வேறுபடுகிறார்கள். சுவாரஸ்யத்தை பார்ப்போம். இன்னொருத்தர் எப்படி சொல்வார்னா, செய்யத்தகாத தீங்கை தனக்கு பிறர் செய்தாலும் அந்த துன்பத்திற்கு வருந்தி அதற்கு தண்டிப்பதாக எண்ணி அறம் அல்லாதவற்றை செய்யாதிருப்பது நல்லது அப்படிம்பார் இல்லையா? ரொம்ப கொடுமையா ஒரு தவறை நமக்கு செய்யறாங்க ஒருத்தர், பதிலுக்கு செய்யக்கூடாது. அதுதான் இந்த நோ நொந்துன்னு ஒரு வார்த்தை போட்டார் நடுவில். அதனால்தான் உரையாசிரியர்கள் இப்படி அப்படிமா கொஞ்சம் பிரிகிறாங்கன்னு சொல்லலாம். இரண்டாக பிரிகிறார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ நொந்துங்கிற சொல்லுக்கு தமக்கு துன்பம் செய்ததனால் அவருக்கு வரும் துன்பத்திற்கு தாம் வருந்தி ஒரு பொருள் சொல்றாங்க. என்ன நமக்கு துன்பம் செஞ்சு அவனுக்கு என்ன துன்பம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் சொல்றாரு இல்லையா? நம்ம ஒருத்தருக்கு ஒரு தீங்கு இழைச்சோம்னா கட்டாயம் அது நமக்கு திரும்பி தான் வரும். சினத்துக்கு எப்படி சொல்றாருல, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்காது. ஐயோ, தன்னையே கொல்லும் சினம்ங்கிறார்ல. அது மாதிரி ஒருத்தருக்கு நம்ம ஒரு சிரமத்தை ஏற்படுத்தினோம்னா, துன்பம் விளைவித்தோம்னா அந்த துன்பம் நமக்கு திரும்பி வந்தே தீரும். அடாடா, நமக்கு துன்பம் செய்யறோம்னு நினைச்சுக்கிட்டு அவன் தனக்கு துன்பத்தை தருவித்து கொண்டானே என்று வருந்துவது, அதுதான் நோ நொந்து அப்படின்னு சொல்றாங்க சில பேர். தம்மை இகழ்ந்தமை தாம் பொறுப்பதன்றி, அருமையான ஒரு நாலடியார் செய்யுள் பாருங்க. தம்மை இகழ்ந்தமை தாம் பொறுப்பதன்றி மற்ற எம்மை இகழ்ந்த வினை பயத்தால் உம்மை எரிவாய் நிறையத்து வீழ்வார்கள் என்று பறிவதும் சான்றோர் கடன். சான்றோருடைய கடன் என்ன, இயல்பு என்ன, கடமை என்ன? தம்மை இகழ்ந்தமை தாம் பொறுப்பது. நம்ம தூற்றுகிறார் காரணமே இல்லாம நம்ம சிலவர் இகழ்ந்துரைப்பார்கள், நம்ம பொறுத்து கொள்ளும். அதுதான் சான்றோருடைய கடன், கடமை, இயல்புங்கிறது. ரொம்ப சிரமமான விஷயம் தான் சொல்றாருல்ல வள்ளுவர். ஆனா இந்த சிரமங்களை பழகிக்கிட்டோம்னா வாழ்க்கை எளிமையா போயிடும். எத்தனையோ பேர் யாரோ ஏதோ சொன்னான்றதுக்காக எத்தனை நாட்கள், எத்தனை இரவுகள் நம்ம தூக்கத்தை இழக்கிறோம், நிம்மதியை இழக்கிறோம் பாருங்க. எம்மை இகழ்ந்த வினைப்பயத்தால் என்ன மாதிரி இருக்கிறவங்களை இப்படி எங்களுக்கு தீமை செய்த அந்த வினையினுடைய பயனால் உம்மை, உண்மைனா என்ன, மறுமை, இம்மை மறுமை மாதிரி, இம்மை உண்மைனா மறுமை, எரிவாய் நிறையத்து வீழ்வார்கள் என்று ரொம்ப, அதாவது எரிவாய் நிறையத்து வீழ்வார்கள்னா நெருப்பு தகித்து கொண்டிருக்கின்ற நரகத்துல போய் வீழ்வார்கள் என்று பறிவதும் சான்றோர் கடன். ஐயோ, இப்படி தேவையில்லாம எனக்கு ஒரு துன்பத்தை விளைவிச்சிட்டானே அவன், இந்த துன்பத்தினால அவனுக்கல்லவா துன்பம் வர சேரும், எனக்கு தீமை விளைவித்த காரணத்தால் அவன் தீமை அனுபவிக்க போகிறானே என்று வருந்துவது சான்றோருடைய கடமை, சான்றோருடைய இயல்பு அப்படின்னு நாலடியார். இதைத்தான் திருவள்ளுவர் நோ நொந்து என்கின்ற அந்த அற்புதமான ஒரு உயர்வான சொல்லுல சொல்லுகிறார். இந்த சொற்களை நம்ம எங்க பார்க்க முடியும்? குறள்ல தான் பார்க்க முடியும். அதன் மூலம் தான் நம்ம தமிழ் இப்படி படித்துக் கொள்ள முடியும் இல்லையா? தவ முயற்சியில் நிற்பவர் தம்மை இகழ்பவர்பால் பொறுமையும் இரக்கமும் கொள்ள வேண்டும். இது ஒரு உரையாசிரியருடைய ஒரு கட்சி வைங்களேன். இன்னொன்னு, பிறன் செய்த துன்பத்தை மனத்தில் வைத்து நொந்து கொண்டே இருந்து அப்படின்னு ஒரு பொருள் சொல்றாங்க. நோ நொந்து, ஐயோ என்ன சிரமப்படுத்திட்டானே, என்ன சிரமப்படுத்திட்டானே
அதுதான் நோ நொந்து என்கின்ற சொல்லுக்கு பொருள். அப்படி எப்படி இருக்க முடியும்? முடியாது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று சொல்லக்கூடிய வள்ளுவர் பிறன் தனக்கு செய்த தீங்கை நினைத்துக் கொண்டே இருப்பதுன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். எனவே அந்த உரை நமக்கு சிறப்பாக தெரியவில்லை. இன்னொன்னு பாருங்க, நமக்கு ஒருத்தர் தீமை செய்கிறார், அவற்றை திருப்பி செய்தால் அவருக்கு உண்டாகும் துன்பத்திற்கு நொந்து, கொஞ்சம் இழுத்து பொருள் கொள்வதாக இருக்கு. நம்ம திருப்பி தாக்கினா அவருக்கு துன்பம் உண்டாகுமே, அதல்ல இந்த குறளினுடைய பொருள். முதல்ல சொல்லப்பட்டதுதான் இந்த குறள் பொருள் என்று நமக்கு, அதாவது அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு சொல்றவர் திருப்பி தாக்குற அந்த சிந்தனையே நமக்கு எழ விட மாட்டார் இல்லைங்களா? அதை நம்ம சரியா, எனவே இந்த பொருளும் சிறப்பாக இல்லை என்று புரிந்து கொள்ளுகிறோம். நெறியின் நீங்கியோர் நீரல கூறினும் அறியாமை என்று அறிதல் வேண்டும் என்று சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. நெறியின் நீங்கியோர்னா நல்லொழுக்கத்திலிருந்து விலகியவர்கள், நீரல கூறினும் நீர்மையல்லானவற்றை, நல்ல விஷயங்கள் இல்லை, ஸ்லாக்கியமா இல்லாத பேச்சுக்கள் பேசுறாங்கன்னு வைங்க, அது அறியாமை என்று அறிதல் வேண்டும். அதுக்கு நம்ம வெகுண்டு போகக்கூடாது. அறியாமையை கண்டு சினந்தால் அதுவும் அறியாமை தான். அதை நமக்கு சிலப்பதிகாரமும் காட்டுகிறது. இப்படி அற்புதமான குறள். எனவே இங்கே நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு ஒருவர் தீமை விளைவித்தார் வைங்க, அடாடான் அவனுக்காக வருத்தப்பட வேண்டும். எதற்கு? இந்த தீமையினால் அவனுக்கு கட்டாயம் தீமை விளையும். எந்த விதமான நியாயம் இல்லாமல் எனக்கு அவன் தீமை புரிந்த காரணத்தால் இப்படி அனாவசியமாக தேவையில்லாமல் இவன் தீமையை சம்பாதித்துக் கொண்டு விட்டானே, வருவித்துக் கொண்டு விட்டானே என்று வருந்துவது சார்ந்தவருடைய இயல். இதுதான் அறம் என்று வைக்கிறார். அவனை திருப்பி தாக்கினா அவனுக்கு வரக்கூடிய துன்பம் அப்படியெல்லாம் இல்லை என்று இந்த குறள் மூலம் நாம இதை புரிந்து கொள்ளுகிறோம். என நேயர்களே, அழகான ஒரு குறளை படித்தோம் அல்லவா? இப்பொழுது அதில் இருக்கின்ற சொல்லுக்கு சொல் பொருளையும் இலக்கண அழகையும் பருகுவோமா? திறனல்ல தற்பிற செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. நோ நொந்து அந்த சொல்தாங்க. திறனல்ல தற்பிற செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. இந்த குறளை பிரிச்சு பார்ப்போமா? என்னோட தமிழ் ஆசிரியர் மாவி ராகவன் ஐயா அவர்கள் நினைவுக்கு வருகிறார். பள்ளிக்கூடத்தில் நான் இன்றைக்கு பெரும் தமிழ் அறிஞராக விளங்குகின்ற பெங்களூரில் வசிக்கின்ற நண்பர் ஹரிகிருஷ்ணன், நாங்களாம் அவரிடம் படித்தோம். அவர் சொல்ல திறன் அப்படிம்பார், நம்ம திறன் அப்படிம்போம், திறன் அப்படிம்பார் அவர். திறன்னா இங்கே செய்ய தகுந்தவை என்பது பொருள். திறன் அல்ல தற்பிறர் செய்யணும் வருது இல்லையா? திறன் என்றால் செய்ய தகுந்தவை. அப்போ பண்பு பெயர். இலக்கணம் என்ன? பண்பு பெயர். அடுத்த சொல் திறன் அல்ல. அவை ஆகாதவைகளை திறன் அல்ல, அதாவது செய்ய தகுந்தவை இல்லாதவற்றை இல்லையா? அப்போ அவை ஆகாதவைகளை அப்படின்னு எடுத்துக்கணும். அல்ல, இது குறிப்பு வினைமுற்று. இதை குறித்து சொல்லுகிறது பார், குறிப்பு வினைமுற்று. திறன் அல்ல தற்பிறர் போது தன் பிறர் என்று பிரிகிறது சொல். தன் தன்கண், அது நாலாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று இலக்கணம் நமக்கு அறிவுறுத்துகிறது. பிறர், மற்றவர். பிறர்னா இங்க மற்றவர். இதே அதிகாரத்துல பிறர் என்ற சொல் அறிவில்லாதவர்கள் என்கின்ற பொருளிலும் வருகிறது. பிறர், மற்றவர், அது பொருட்பெயராகிறது. திறன் அல்ல தற்பிறர் செய்யினும். செய்யணும்னா செய்தாலும், அது எளிதாக நமக்கு புரிகிறது. ஆனா இலக்கணம் செய்யணும்னா எதிர்கால வினை எச்சம். செஞ்சா என்ன ஆகும்? செய்தாலும் என்ன ஆகும்? முடிவு இல்லை, பார்த்தீங்களா? வினை முற்று இல்லை, அதனால வினை எச்சம், எதிர்கால வினை எச்சம். நோ நொந்து. நோ நொந்துங்கிறது ஒரு சொல் இல்லை, இரண்டு சொற்கள் இருக்கணும். நோ அப்படின்னா ஆங்கிலத்து நோ இல்லைங்க, தமிழ் நோ. நோனா துன்பம். யாராவது நோன்னு சொன்னாலே துன்பம் தாங்க நமக்கு. நோனா துன்பம், அது முதல் நிலை தொழிற்பெயர். நொந்து, நொந்து போயிட்டாங்க. நொந்து போயிட்டானா மனம் வருந்தினான் தானே பொருள். ஒண்ணு கேட்காதீங்க, நொந்து போய் கிடக்க அப்படிமா. நொந்து, வருந்தி. என்ன இலக்கணம்? இறந்த கால வினையச்சம் ஆகிறது. இந்த நொந்து, இந்த நோவல், இதை எப்படி வைக்கிறார் பாருங்க, இன்பத்துப்பால்ல வைக்கிறார். உறுப்பு நலன் அழிதல்னு ஒரு அதிகாரம் வருது,
24வது அதிகாரம் பாருங்க. இதெல்லாம் அதில் அந்த பெண்ணுக்கு அந்த காதலனை பிரிஞ்சு இழைச்சு போய் வலை நெகிழ்ந்து போகிறதா, தோல் இழைத்து போய் வலை நெகிழ்கிறதுங்கிற தொடியோடு தோல் நெகிழ. தோல் நெகிழ புரியுது, தொடினா வலை. தொடியோடு தோல் நெகிழ நோவல் அவரை கொடியர் என கூறல் நொந்து. அந்த வடை சொல்லுதான் ரொம்ப கொடுமையானவன் பாவன், இவளுடைய காதலன் இருக்கானே ரொம்ப கொடுமையானவன், இரக்கம் இல்லாதவன், இவ்வளவு போய் பிரிஞ்சு இருக்கான்ட்டு அந்த வளையல் சொல்லுதான். இவ சொல்லலையா? எப்படி இருக்கு பாருங்க. தொடியோடு தோல் நெகிழ நோவல் அவரை கொடியர் என கூறல் நொந்து என்று உறுப்பு நலன் எழுதல்ல வைக்கிறார். அடுத்த சொல் என்ன? நொந்து அறநல்ல செய்யாமை நன்று தானே. அரண், அறன்னா அறம். இது தொழிற்பண்பு பெயர் ஆகிறது. தொழிற்பண்பு பெயர் இந்த வருது. அறநூல் தானே திருக்குறள். அறத்தை வலியுறுத்துகின்ற அற்புதமான அறநூல் திருக்குறள். அது போல ஒரு நூல் கிடையவே கிடையாது. இந்த அரண்கிற சொல் எங்கெல்லாமே வரும். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது, மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற, ஆற்றின் ஒழுக்கி அறநெழுக்கா இல்வாழ்க்கை. அது ஒன்று சொல்லுவாரு. சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாரே அப்படிம்பாரு. அரண் ஈனும் அன்பும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். எத்தனையோ குறள்ல இந்த அரண் என்கின்ற சொல் பயன்படுத்தப்படுவது இந்த அறநூலாகிய குறளுக்கு ரொம்ப இயல்பாகவே பொருத்தமாகவே இருக்கிறது இல்லையா? அடுத்த சொல் என்ன? அரண் அல்ல செய்யணும், செய்யாமை அல்ல அவை ஆகாதவர்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். குறிப்பு வினைமுற்று என்பதையும் கவனித்து பார்த்தோம். அரண் அல்ல செய்யாமை, செய்யாதிருத்தல் தானே செய்யாமை. அது தொழிற்பெயராகிறது. எப்படி முடிக்கிறாரு இந்த குறளை? அரண் அல்ல செய்யாமை நன்று, நல்லது, நன்மை, அறம், நன்மை உடையது, குறிப்பு வினைமுற்று நன்று முடிகிறது. அரண் அல்ல செய்யாமை நன்று என்கிறார். அருமையான ஒரு குறளை நாம் படித்தோம். அதனுடைய சொல் அழகையும் இலக்கண செறிவையும் பருகினோம். இப்பொழுது வாங்க கவிக்கோ திரு ஞானச்செல்வன் ஐயா கிட்ட போய் கொஞ்சம் தமிழ் பயில்வோமா? ஒரு பேச்சு நீ என்ன சொன்ன? கந்தசாமியோ அல்லது ராமசாமியோ அப்படிங்கிற. அது தவறு. கந்தசாமியோ ராமசாமியோ அதான் சரி. அப்படி இல்லைன்னா உனக்கு அல்லது போட்டே கந்தசாமி அல்லது ராமசாமி போடணும். எப்படி பாருங்க, புரியலையா? கீழே ஓடும் பாருங்க, அதில் படிங்க. கந்தசாமியோ அல்லது ராமசாமியோ என்பது தவறு. கந்தசாமியோ ராமசாமியோ அப்படின்னா அது சரி. அல்லது என்கின்ற சொல்லை பயன்படுத்தியே தீர வேண்டும் என்று உங்களுக்கு இருந்தால் கந்தசாமி அல்லது ராமசாமி. இதை போட்டுட்டு ஒரு விளக்கம் எழுதுறாரு பாருங்க, அதுதான் அவருடைய சிறப்பு. தம்பி, அல்லது போட்டால் ஓ வராது, ஓ போட்டால் அல்லது வராது. ஓ போட்டுறாதீங்க. அல்லது போட்டால் ஓ வராது, ஓ போட்டால் அல்லது வராது. ஒரு சூத்திரம் மாதிரி அமைஞ்சிருச்சு பாருங்க. இப்ப நன்னூல் சூத்திரம்னு நம்மளால படிக்க முடியாது. ஞானச்செல்வன் ஐயா சூத்திரம்னா நம்ம படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? அடுத்து பார்ப்போம். கீழே பாருங்க, விழா சிறப்பாக நடைபெறும்னு சின்ன ரூ போட்டிருக்கு. இடையின ரகரம் தவறு, அது தவறு. விழா சிறப்பாக நடைபெறும் கச்சட்ட தப்பரால வருதே அவர் சொல்லக்கூடிய உதாரணம். அந்த ர போடணும், அந்த ரூ போடணும். வல்லின ரகரத்தை அங்கே பயன்படுத்த வேண்டும். இது எது சுட்டி காட்டுறாருன்னா, இலக்கிய இதழ்கள்ல இலக்கியம் எழுதுபவர்களே இந்த தவறுகளை செய்கிறார்கள். இந்த அவரால் தாங்க முடியல. விழா சிறப்பாக நடைபெறும் இல்ல நடைபெறும், பெரிய ரூபா அங்க போடணும். இப்ப நம்ம போன முறை சந்திக்கும் போது கூட பார்த்தோம் பாருங்க, உங்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன் சொல்லும் போது பிழை தெரிய மாட்டேங்குது. எழுதும் பொழுது மனமாற வாழ்த்துகிறேன் அப்படின்னும் பொழுது பெரிய ராவை போட்டுடுறாங்க பல பேர்.
வல்லின ரகரம் பெரிய ர அதை போட்டுறான். முறம் அந்த ராவை பயன்படுத்தக்கூடாது மனமாற. அப்படின்னா என்ன ஆகிறது? மனமாற வாழ்த்துகிறேன் தவறு. மாறன் பொருள் வருதாங்க, ஆறங்கிற பொருள் வரணும். மாறன் மாறிவிட, மனம் மாறிவிட வாழ்த்துகிறேன் அப்படின்னு. வயிறார உண்டேன் சொல்லும் போது பிழை தெரிவதில்லை, எழுதும் பொழுது பெரிய ரகரத்தை போட்டீங்கன்னா அது தவறாகும். இப்ப சின்ன ரகரத்தை போட்டு பாருங்க, இடையின ரகரத்தை போட்டு பார்த்தீர்களான்னா மனமாற வாழ்த்துகிறேன், மனம் நிரம்ப வாழ்த்து. வாழ்த்தும் போது அப்படி வாழ்த்தணும். நம்ம பேசும்போது சொல்றாங்கல்ல, பணிவுடன் வணங்குகின்றேன். வணக்கம்னாலே பணிவா தான் இருக்கும். அது தனியா பணிவுடன் வணங்குதல் ஒண்ணு கிடையாது. பாரதிதாசன் எழுதுவாரு, பாரதியாரை சந்திக்கிறாரு, முதல் சந்திப்பு. அவர் வீட்டில் சந்திச்சுட்டு அவர்கிட்ட விடைபெற்று அவர் வெளியில போகணும். அப்படி போகும் பொழுது அப்ப நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் அப்படி கும்பிட்டாராம். பாரதியார் பதிலுக்கு கும்பிட்டாராம். பாரதிதாசன் எழுதுறாருங்க, அதை விட பணிவாக கும்பிட எனக்கு தெரியவில்லைன்னு எழுதுறாரு. ஏன்னா ஒரு வாசகம் பாருங்க, நான் சென்று வருகிறேன் என்று அவரை கும்பிட்டேன், பாரதியாரும் பதிலுக்கு என்னை கும்பிட்டார், அதை விட பணிவாக கும்பிட எனக்கு தெரியவில்லைங்கிறார். புரியுங்களா? அப்போ மனமாற வாழ்த்துகிறேன்னு அப்படியே மனம் நிரம்பி வாழ்த்தணும். சிரிப்புனா ஆளை பார்த்து அளந்து சிரிக்க கூடாது. புன்னகை அப்படியே இதயத்திலிருந்து பூரித்து எழுந்து உதட்டல அந்த புன்னகை பூக்கணும். அப்படி இந்த ஆளுக்கு உள்ள சிரிச்சா போதும்னா வைக்கக்கூடாது இல்லையா? அதுல ஒரு நேர்மை இருக்கணும். அதனால மனமாற வாழ்த்து, வயிறார உண்டேன், அப்படியே ஆஹா வயிறு நிரம்ப சாப்பிட்டேன்ப்பா, வயிறு. அது ஆற சின்ன ரகரம் போடும்பொழுதுதான் ஆற என்றுதான் நிறைதல். இதை நம்ம போன முறை தேவாரத்திலிருந்தும் அந்த சம்பந்தர் தேவாரத்திலிருந்தும் திருக்கள தேவாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த சொல்லை பார்த்தோம். எனவே மாற பெரிய ரகரம் போடும்போது மாறிவிட என்கின்ற பொருள் வருகிறது. ஆற சின்ன ரகரம் போடும்பொழுது நிறைந்த என்கின்ற பொருள் வருகிறது. எவ்வளவு அழகா இருக்கிறது பாருங்க. இன்னொன்னு சொல்றார், அவருக்கே உரிய நகைச்சுவை இருக்கும். நம்ம தலைவருக்கு பொன்னாடை போற்றி மகிழ்கிறோம். ஐயோ, போர்த்தி மகிழ்கிறோம் தான் சரி, போற்றி மகிழ்கிறோம் தவறுங்கிறார். ஏன்? போற்றினா புகழ்தல் இல்லையா? கந்தா போற்றி, கடம்பா போற்றி இல்லையா? அம்மா போற்றி, ஐயா போற்றின்னு நம்ம கடவுளை போற்றி போற்றி புகழ்கிறோம். கடவுளை போற்றி புகழ முடியாது, தலைவரை போற்றி மகிழ முடியாது. சரியா விளங்குதுங்களா? கடவுளை போற்றித்தான் கும்பிடணும், போற்றி புகழ வேண்டும். தலைவர்களுக்கு பொன்னாடை போற்றி தான் மகிழ முடியும், போர்த்தி பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். புரியுது இல்லையா? இப்போ போற்றி என வரும் எப்போ வரும்? கடவுளுக்கு ஒரு கந்தா போற்றி, கடம்பா போற்றி. சால்வையை அழகா சொல்ற பாருங்க, சால்வையை போர்த்தலாம், போற்ற முடியாதுங்கிறார் இல்லையா? போற்றுதல்னா புகழுதல், துதித்தல் என்ற பொருள். அப்போ பொன்னாடை போற்றி மகிழ்கிறோம் என்று சொல்வதுதான் தவறு, பொன்னாடை போற்றி மகிழ்கிறோம் என்று சொல்வதுதான் சரி. இப்போ புரியுதா? கடவுளுக்கு போற்றி, தலைவருக்கு போர்த்தி, இப்படி பிரிச்சுக்கலாமா? சரியா போச்சு. அடுத்து இன்னொன்று, நானிலம். நானிலம் முழநாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றின்னு திரைப்படத்தை பாடல்களும் கீழே பாருங்க. நானிலம் எழுதும் பொழுது நகரம் 2 சுழி ந போட்டு எழுதுறதா சரி. ஏன் அப்படின்னா 4 நிலம், அது நானிலமாச்சு. 4 நிலம், 4 திசை, 4 விதமான நிலங்கள், அதனால அது சரி. நானிலம் போடும்போது நிகர் அந்த நீயை போட்டுருவோம், அது தவறு. கீழே பாருங்க, அது தவறு. ஏன்னா நான் தனியா போட்டு இந்த நிலம் நீங்க பிரிச்சீங்கன்னா நாக்கு ஆகிய நிலம்னு பொருள் வருகிறது. சரியாது? நாக்கா நிலம், நாக்கு ஆகிய நிலம் என்று பொருள் வருகிறது. எனவே நானிலம் என்று எழுதும் பொழுது 2 சுழி நகரம் அதை போடணும். நானிலம் போட்டக்கூடாது, அது நாக்குக்கு போயிடும் அந்த பொருள். அதே மாதிரி இதுல பாருங்க, இதனுடைய வேறு மாதிரி இன்னொன்று வருது பாருங்க. இந்நாள் அப்படின்னு போறோம், நகரத்தினுடைய நாவை போடக்கூடாது. போடக்கூடாதா? போடலாமா? அதுதான் போடணும். நகரத்துக்கு வரக்கூடிய அந்த நா தான் போடணும். இந்நாள், இந்த நாள் என்று பொருளாகும். இன் நாள் 2 சுழி இன்னும் போட்டிங்க வச்சுங்க, அது தவறு. ஏன் தவறு? அதுதான் ஞானச்செல்வனையா நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஏன் தவறு? இன் நாள் அப்படின்னு பிரிக்கும் பொழுது இல் நாள்னு ஆயிடும், அதாவது இல்லாத நாள்னு பொருள் வரும்.
புரியுதுங்களா? இன் அப்படின்னு போட்டு அப்புறமா நீங்க நாள் தனியா போட்டீங்கன்னா இல்லாத நாள் என்று பொருள். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த நாள் சொல்ல வரீங்க. அப்போ இன் நகரத்தினுடைய நகை நீங்க போடணும் அப்படின்னு சொல்றாரு பாரதியார். ஆனா அப்ப முன்னாள் அதே நகரம் போட்டீங்கன்னா சரியா வருமா? இந்நாளுக்கு நகரம் போட்டா சரி, நகரம் நாவ போட்டா சரி. முன்னாளுக்கு நகரம் போட்டா சரி இல்லையே, தவறு. ஏன்? அது 3 + நாள்னு பிரியும். புரியுதா? 3 நாள் என்று பிரியும். முன்னாள் நோண்டி போட்டீங்கன்னா முன் 2 சுழியின் நாள் அப்படி போட்டாதான் முந்தைய நாள் என்கின்ற பொருள். நம்ம இது சில தவறுகள் எப்படின்னா, பேசும்போது தவறு புரிஞ்சிடும். ராமசாமியோ அல்லது கந்தசாமியோ நம்ம பேசும்போதே மாட்டிக்குவோம், அல்லது போடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா இந்த நாவா அந்த நாவா அப்படின்னு போடும்போது எழுத்துலதான் அந்த பிழை வரும். அதனால்தான் இரண்டையும் சேர்த்து அப்படி ஒரு அரிய நூலாக அவர் எழுதியிருக்கிறார். பிழையின்றி தமிழ் எழுதுவோம், தமிழ் பேசுவோம் என்று அவர் வைத்திருக்கிறார். இப்படி அற்புதமாக அறிஞர்கள் நமக்கு இருக்கும் பொழுது எந்த தொல்லையும் இல்லை. நாள்தோறும் நாம் தமிழ் படிப்போம், பருகுவோம், பயில்வோம். வணக்கம்.